பழனி தண்டாயுதபாணி மடத்திற்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் நிலம் விற்பனை செய்யப்பட்டது எப்படி என்பது குறித்து வெளியான கிரைய பத்திரத்தின் நகல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பழனி மலையடிவாரத்தில் உள்ள 1 ஏக்கர் 40 சென்ட் நிலம் கோவிலின் கட்டுப்பாட்டில் உள்ள தண்டாயுதபாணி சுவாமிகள் மடத்திற்கு சொந்தமானது. சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை 2 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட தகவல் தமிழகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவிலுக்கு சொந்தமான நிலம் எப்படி தனியாருக்கு பத்திரப்பதிவு செய்யப்பட்டது? அதிலும் பழனி சார் பதிவாளர் பதிவு செய்ய முடியாது என கூறி அவர் விடுப்பில் சென்றதை அடுத்து கொடைக்கானலில் இருந்து ஒரு சார் பதிவாளரை வரவழைத்து அவசரமாக பதிவு செய்ய வேண்டியதன் அவசியம் என்ன என்பது குறித்து கேள்வி எழுந்தது. அதிலும் அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷின் உறவினர்கள்தான் இந்த நிலத்தை வாங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதை ரமேஷ் மறுத்திருந்தார். மேலும் பொய் தகவல்களை பரப்பினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்தார். இதுபோல் அமைச்சர் மீது பொய் தகவல்களை பரப்பியதாக புகாரின் பேரில் 3 பேர் கைதும் செய்யப்பட்டனர். இந்த நிலையில் இந்த பத்திரப்பதிவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ரத்து செய்ய உத்தரவிட்டது. இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. தற்போது சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கு குறித்து கோவில் நிர்வாகத்தினர், சார் பதிவாளர்கள் உள்ளிட்டோரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் பத்திரப்பதிவு நடந்தபோது சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு யாரெல்லாம் வந்தார்கள் என்பது குறித்த சிசிடிவி காட்சிகளையும் அவர்கள் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் பழனி கோவில் நில கிரைய பத்திரத்தின் நகல் தற்போது வெளியாகியுள்ளது. அந்த பத்திரத்தில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை 2 கோடிக்கு கேட்டுள்ளதே அதிக விலை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் பழனி தண்டாயுதபாணி மடம் தனியார் அறக்கட்டளை என்றும் அந்த பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தண்டாயுதபாணி மடம் தனியார் அறக்கட்டளை என்றும் நிலங்கள் மூலமே வருவாய் ஈட்டி தர்ம காரியங்களை செய்வது வழக்கம் எனவும் அந்த பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம் மூலம் எதிர்பார்த்த வருவாய் கிடைக்கவில்லை. 100 கோடி ரூபாய் நிலத்தை 2 கோடிக்கு கேட்டுள்ளதே அதிக விலை என்றும் அந்த கிரைய பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலத்தை வாங்குவதற்கு 2 கோடிக்கான பணமானது 50 லட்சம் வீதம் 4 காசோலைகளாக வழங்கப்பட்டதாம். கடந்த மார்ச் 27ஆம் தேதி கையெழுத்தான விற்பனை பத்திரம் ஜூன் 6ஆம் தேதி பழனி சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது.